ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. கரூர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்கிட கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தற்போது வரை என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 நபர்கள் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் பாதிப்படைந்தனர். அந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அணிவகுத்து வந்தது குறித்து தொடர்ந்து ஒரு சர்ச்சை எழுந்து வருகிறது. குறிப்பாக ஒரே நேரத்தில் ஆம்புலன்ஸ்கள் அணிவகுத்து வந்தது, கூட்டத்திலிருந்து யார் செல்போன் அழைப்பு கொடுத்தது என்பது குறித்து ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தில் விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஆம்புலன்ஸ் வந்தது. இந்த ஆம்புலன்ஸ்கள் ஏற்கனவே தாவேக சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட 6 ஆம்புலன்ஸ்கள், விபத்து நடந்த இடத்தில் வந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடமும் விசாரணை, குறிப்பாக தனியார் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களிடம் விசாரணை நடைபெற்றுகிறது. சம்பவத்தின் போது வந்த 108 ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடமும் 108 கால் சென்டரிடமும் எத்தனை மணிக்கு அழைப்புகள் வந்தது என்பது குறித்தும் தற்போது இந்த கரூர் நகர காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த தனியார் ஆம்புலன்ஸ் டிரைவர்களிடம் அழைப்பு வந்தது குறித்த விவரங்களையும், மேலும் அந்த ஓட்டுநர்களின் உரிமம் மற்றும் ஆம்புலன்ஸ்களுக்கான உரிமம் குறித்த ஆவணங்களையும் போலீசார் கேட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.